शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्याय सर्वविघ्नोपशान्तये नमो महागणपति विघ्नेश्वराय नमः. வாழ்க சத்தியம், ஜெயிப்பது நிச்சயம், வாழ்க தமிழ். அன்பு சார்ந்த அதாவது பக்தகோடி பெருமக்கள் என்று சொல்வதோடு இந்த கலைத்துறைக்கு சினிமா துறையை இன்று ட்ரெய்லர் வெளிவிழாவுக்கு வந்திருக்கின்ற அனைத்து ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் மகாலட்சுமியுடைய அருளும் மகாலட்சுமி சுவாமியுடைய ஆசீர்வாதமும் உரித்தாகட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கின்றேன். சன் ஆஃப் காளிங்கராயன் திரைப்படம் இது எடுக்கப்பட்டு துவக்கப்பட்டு ஒரு சிறிய காலம் இந்த படம் ஷூட்டிங் நடந்து சிறிய காலம் பொட்டிக்குள் போய் படுக்க வேண்டிய காலகட்டத்திலும் திருப்பூர் வருகை புரிகிறார் பாரதி மோகன் அவர்கள். இவரை அறிமுகப்படுத்தியவர் யார் என்று கேட்டால், திருப்பூரில் என்னுடைய பக்தர், அதாவது பெரிய எக்ஸ்போர்ட்டர் கம்பெனி நிறுவனர்கள் அவர்களும் அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த மாதிரி டைரக்டர் வந்திருக்கிறாங்க. இப்போ எடுத்துட்டிங்க அப்படின்னா திருப்பூரில் தொழில்துறை ரொம்ப சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற ஊர். அப்பொழுது நம்ம டைரக்டர் பாரதி மோகன் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணி நீங்கள் இந்த படத்துக்கு நீங்கள் துவக்கோலை பண்ணி கொடுக்கணும்னு சொன்ன உடனே, அதாவது அறிவில் 3 அறிவு உண்டு. புத்தக அறிவு ஒன்று இருக்குது, அனுபவ அறிவுன்னு ஒன்று இருக்குது, பட்டறிவுன்னு ஒன்று இருக்குது. புத்தக அறிவு என்பது உன்னை படித்து கொள்ளலாமே தவிர அதை அனுபவபூர்வமாக உன்னுடைய பொருளை பார்த்தா தான் தெரிந்து கொள்ள முடியும். அது அனுபவ அறிவு. இந்த பட்டறிவு என்பது ஃபீர் த கோல்டு, அதாவது பட்டு பட்டு தொட்டு தொட்டு அடிபட்டு வருகின்றவர்களுக்கு தான் ஞானமும் புத்தியும் சிறக்கும் சுரக்கும் என்று சொல்வார்கள். அதேபோல் பாரதி மோகன் அவர்கள் ஞானம், அதாவது யாரையும் ஏற்றுக்கொள்வதற்கான, அதாவது உணரக்கூடிய அளவுக்கு ஒரு ஆற்றல் படித்த மனிதன் பாரதி மோகன். வந்த உடனே சொன்ன உடனே நான் என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, இந்த படம் மீண்டும் எடுத்து அதையே பரிசுத்தமாக அதை படம் போட்ட தங்கம் போல தட்டி எடுத்து அந்த சன் ஆஃப் காளிங்கராயனை வெளிப்படுத்துவோம், பயப்படாதீர்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தேன். ஆசீர்வாதம் செய்து விட்ட உடனே ஷூட்டிங் நடத்தணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிவிட்டு சென்னிமலை என்ற ஒரு முருகன் கோயில், அங்கே அந்த ஷூட்டிங் அங்கே திறப்போலா மறுபடியும் ஒரு புதுப்பித்து அது உயிர் கொடுத்து மறுபடியும் இந்த சன் ஆஃப் காளிங்கராயன் இன்று எத்தனையோ படங்கள், இப்போ பெரியார் படத்தையும் கூட நான் தான் வந்து கேஜி தியேட்டரில் ஓப்பன் பண்ணி சத்யராஜ் நடித்த படத்தை ஆன்மீகவாதிகள் வராத காலகட்டத்திலையும் கூட அந்த படத்தை போய் நான் தான் போய் திறந்து வச்சு அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்தேன். எத்தனையோ படங்கள் எவ்வளோ சொல்லலாம், கதை நிறைய சொல்லலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆகையினால அன்னைக்கில் எப்படி படம் சுலோவாக இருந்தும் மறுபடியும் புதுப்பித்து நல்லா உலகளாவில் நல்லா பேர் வாங்கிச்சோ, அதே மாதிரி சன் ஆஃப் காளிங்கராயன் என்ற திரைப்படம் எளிமையான வடிவாக இருந்தாலும் கூட சிறப்பாக அது சிறக்கப் போகிறது என்று தான் எனக்கு தெரிகிறது. ஆகையினால் இந்த படம் என்பது மிகப்பெரிய வெற்றி படங்கள். இது வந்து இந்த காளிங்கராயன் என்பது ஒரு சின்ன ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கிறது, பின்னற்றியில் பெரிய ஹிஸ்ட்ரி. அதாவது வத்தராட்சி கமலாட்சி என்று சொல்லக்கூடிய காளிங்கராயனுடைய பொண்டாட்டி 2 மனைவிகள். அந்த 2 மனைவிகளும் சேர்ந்து காளிங்கராயன் தான் அந்த கிருஷ்ணனுக்கு ரொம்ப சிறப்பாக அவர் ஒரு வகையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவர் தான் பாம்பு. காளிங்கராயன் என்பது ஒரு பாம்பு. அந்த சர்ப்பமாக இருக்கிறவர்களுக்கு 2 மனைவிகள் இருக்கிறாங்க. அந்த காளிங்கராயன் என்ற ஒரு பாம்பு வந்து என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஊரையெல்லாம் அழிச்சிக்கிட்டு இருக்குது, மக்கள் அழிச்சிக்கிட்டு இருக்குது. அப்பொழுது என்ன சொல்கிறார் அப்படின்னா, கிருஷ்ணங்கிட்ட போய் வேண்டுறாங்க மக்கள், ஊர் மக்கள் எல்லாம் கிருஷ்ண பகவான்கிட்ட வேண்டுறாங்க. வேண்டுகின்ற போது இந்த மாதிரி பாம்பு வந்து அநியாயம் செய்கிறது கிருஷ்ணா, நீங்கள் வந்து அதுக்கு உண்டான அடக்கணும் நீங்கள் தான் செய்யணும்னு சொல்லி போட்டு பகவான்கிட்ட சொல்லும்போது அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, காளிங்கராயனை கூப்பிட்டு சொல்கிறார், காளிங்கராயா நீ வந்து
அமைதியாக இரு, மக்களை அழிப்பதற்கும் எந்த விதமான தகுதி இல்லைன்னு சொல்லி வான் பண்ணுறார். வான் பண்ணியும் காளிங்கராயன் கேட்கவில்லை. அந்த காளிங்கராயன் கேட்கவில்லை என்று சொன்னால் என்ன செய்கிறது? பகவான் சமுகாரம் பண்ணணும் முடிவு பண்ணுறார். சமுகாரம் பண்ண முடிவு பண்ணும்போது என்னன்னா, அதான் சின்ன குழந்தையாக 5 வயது 6 வயது குழந்தையாக போய் இந்த பாம்பு மேல் நடனம் ஆடி அந்த விஷத்தை எடுக்கின்ற போது கிருஷ்ணனோட உடல் நீல கலராக மாறுகிறது. அதே போன்றுதான் இந்த காளிங்கராயன் எத்தனையோ அந்த வீரத்தை திரும்ப வீரம் மண்ணிலே வீரத்தோடு வாழ்ந்து சில பேர்த்துக்கு நாம் செய்ய வேண்டிய அடக்குமுறை வேண்டும் என்பதற்காக சென்னிமலை பக்கத்தில் இருக்கின்ற பவானி என்று சொல்லும் ஊரில் காளிங்கராயன் வாய்க்கால் இன்னும் இருக்கிறது. அந்த காளிங்கராயனுடைய ஆட்சி செய்தவர் அங்கதான் இந்த காளிங்கராயன். உண்மையான சம்பவங்கள் இந்த காளிங்கராயன். வானவராயர், பொள்ளாச்சியில் இருக்கின்ற கிருஷ்ணதேவராயர்கள் எல்லாமே எனக்கு பரிச்சையுடையவர்கள். அதே போல பாரதி மோகன் அவர்கள், அதாவது தீ எடுத்து சுட்டால் எப்படி சுடுமோ அதே மாதிரி உடம்பு சுடுமோ அதே மாதிரி இந்த படத்துக்கு நிறையா கஷ்டப்பட்டு இருக்கிறார். கஷ்டத்துக்கு ஊதியம் கிடைக்கும். என்னைக்கு ஊதியம்லாம் போகாது. என்னைக்குமே கஷ்டப்பட்டவங்களுக்கு என்றால் ஒரு நாள் மாய திரையில் மயங்கி கிடக்கின்ற மனிதர்களை விட சுட்டறிவும் பட்டறிவும் பட்டவர்களுக்கு கை கொடுத்து விட்டால் எங்கோ ஒரு பக்கம் போய் உயர்ந்து நிற்கும் என்பதை மட்டும் சொல்கின்றேன். ஆகையினால உடனே போய் பூஜையை போட்டு இந்த கேபிஆர்னு சொல்லக்கூடிய கோயம்புத்தூரில் பெரிய நிறுவனங்கள்லாம் இருக்கிறது. அவருடைய தலைமையிலும் அங்கு முடிராஜாவின் தலைமையில் மற்றும் அங்கே இருக்கின்ற ஊர் பொதுமக்கள், ஊர்க்காரர்கள், தலைவர்கள், எத்தனை அரசியல் பிரமுகர்கள், நாகேஸ்வருடைய சன் ராதாரவி, இந்த மாதிரி ஆனந்த பாபு எல்லாம் இந்த படத்தை நடித்து இந்த காளிங்கராயன் தம்பி ரொம்ப இந்த கதாநாயகனை ஹீரோவை நடிச்சிருக்கிறவர் உதயகிருஷ்ணன்லாம் உதயகிருஷ்ணன், உன்னிகிருஷ்ணன் இவங்களெல்லாம் ரொம்ப நல்ல ஆத்மாக்கள், நல்ல வெளிச்சமானவர்கள். வெளிச்சத்துக்கு வரணும், நல்லா இன்னும் சிறக்கணும், இந்த படம் விருதுகள் உலக லெவலில் வாங்கணும் என்று சொல்லி உங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன். இந்த படத்துக்கு ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு, வரவேற்பு கிடைக்கும், வேண்டும், கிடைக்கும், இது உறுதி என்று சொல்லி நமது கூட சட்ட ஒழுங்கு பத்திரிகை ஆசிரியர் அவர்கள் கிட்டத்தட்ட சுனாமி அறிவிக்கின்ற போது இதே சென்னையில் தான் அறிவித்தேன். 2004 கடைசியில் வரும் டிசம்பர். இந்த டிசம்பர் தான் இன்னைக்கு வரைக்கும் உலகத்தை உறுத்தி கொண்டிருக்கிறது. எழுதியவர் பக்கத்தில் இருக்கிறார், எங்கும் இல்லை, சட்ட ஒழுங்கு பத்திரிகை ஆசிரியர். 2003 அந்த ஹோட்டலில் சொல்லும்போது அதே மாதிரி வருதா புயல், கஜா புயல் இன்றைக்கி அறிவிச்சது கவர்மெண்ட்டு, ஆனைக்கால் புயல் அறிவிச்சிருக்கேன், அதை கஜா புயல் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு. இனி உலகத்தில் எவ்வளோ மாற்றங்கள் நிகழக்கூடிய காலம் இருக்கின்ற காரணத்தினாலே இந்த படம் சென்னை 30 அடி தண்ணி நிற்கும்னு சொன்னேன். அந்த சென்னையில் தண்ணி 30 அடி தண்ணி நின்றுச்சு. 2 வருதா புயல் வரும்னு சொன்னேன். அது எந்த சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறையா சொல்லியிருக்கேன். நான் கசகசம் விளம்பரத்துக்கெல்லாம் போகிறதில்ல. அதாவது கேட்டால் கொஸ்டின், டுடே இஸ் எ நியூஸ் பேப்பர், எஸ்டர்டே இஸ் எ வேஸ்ட் பேப்பர், ஃபியூச்சர் இஸ் ஏ கொஸ்டின் பேப்பர். கொஸ்டின் கேட்டால் மட்டுமே நான் ஆன்சர் தருவேன். இல்லை கசகசம் கதை சொல்கிறது, அதாவது நான் இது ஒரு புராணம் பேசலாம் கிடையாது. ஒன் ஆஃப் த ஒன்லி ஜட்ஜ்மெண்ட், அவ்வளோதான் சொல்லி முடிச்சிடுவேன். இன்னும் வேர்ல்டுக்கு ஜட்ஜ்மெண்ட். இப்போ மக்களாட்சி நடந்து கொண்டு இருக்கிறது, ஆன்மீக ஆட்சி என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அருளாட்சி மலரக்கூடிய காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதை சொல்லி இந்த காளிங்கராயனுக்காக நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள் என்பதோடு உங்களுடைய மனமாற பூர்த்தியாக அமர்ந்திருக்கிறீர்கள் என்பது மட்டும், அவர் மேலே எவ்வளவோ ஒரு நட்பு உறவு. பாரதி மோகன் என்றால் பறவை என்று பேர், வெற்றி என்று பேர். வெற்றிக்கு இலக்கணமாக இருக்கின்ற இந்த இங்கே வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து பெரியவர்களுக்கும், தாய்மார்களுக்கும், அனைத்து தொழிலதிபர்களுக்கும், வந்திருக்கின்ற ஊடகங்கள், பத்திரிகையாளர்கள், மீடியாக்கள் அனைவருக்கும் மகாலட்சுமி. நிறைய பேச வேண்டியிருக்கு, நிறையா பேசுவதற்காக இருக்காங்க, நிறையா சொல்ல முடியும். ஆகையினால படைத்தவன் உன்னருகில் இருந்த போதுமே தினமும் புலம்புவிதனோ மானிடா, மனதை கொஞ்சம் சுத்தம் செய்யடா பரம்பொல நீ மறியலாம். உன் உள்ள இருக்கின்ற இருளை நீக்கினால் நீ அருளை பெறலாம். அருளை பெற்றால் வருகின்ற உலகத்தில், வருகின்ற காலத்தில் ரொம்ப கடுமையான சூழ்நிலை தாக்கப் போகின்ற காலம் இருக்கிறதுனால மக்கள் ஒவ்வொருவரும் உண்மையான ஆன்மீகத்தை தேட வேண்டும். ஆன்மீகம் என்றால்
அருளாளர்களை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும் என்பதை சொல்லி, நம்முடைய பாரதி மோகன் எடுத்த காரியங்கள் அனைத்து வெற்றியாற்றும் என்று சொல்லி பாரதி மோகனுக்கு ஆசீர்வாதம் செய்து, வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும், படம் தயாரிப்பாளர், நடித்தவர்கள், அதுபோல பணிபுரிந்தவர்கள், துணையாக நின்றவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மகாலட்சுமியுடைய அருளும் மகாலட்சுமி சாமியுடைய ஆசீர்வாதம் அனைவருக்கும் உரித்தாகட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கின்றேன். வாழ்க சத்தியம், ஜெயிப்பது நிச்சயம், வாழ்க தமிழ்.